குழந்தை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களையும் புத்தாண்டு 2026 ஆண்டினுடைய நல்வாழ்த்துக்களையும் கூடலூர் குழந்தை இயேசு திருத்தலத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பு சகோதரன் ஜெரின் அவர்கள் வழியாக இங்கே நம்முடைய பணித்தளத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த குடில் சமூக ஊடகங்கள் மற்றும் சமூக வலைத்தளங்கள் வழியாக கிறிஸ்து பிறப்பினை பகிர்வோம் என்ற கருத்தோடு அமைக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் உள்ள தொடர்பை வெளிப்படுத்தி காட்டுவதாக அமைந்திருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் மோயிசன் வழியாக ஆண்டவர் 10 கட்டளைகளை கொடுத்தார். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு 2 புதிய கட்டளைகளை, கடவுளை அன்பு செய், மனிதரை அன்பு செய் என்ற கட்டளைகளை கொடுத்தார். பழைய ஏற்பாட்டிலே வெண்கலத்தால் செய்யப்பட்ட பாம்பு உயர்த்தப்பட்ட பொழுது பாம்பினால் கடியுண்டவர்கள் உயிர் பிழைத்தார்கள். புதிய ஏற்பாட்டிலே இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது அந்த சிலுவையை உற்று பார்க்கிறவர்கள் சிலுவையினால் மீட்பு அடைந்தார்கள் என்று நம்புகிறோம். பழைய ஏற்பாட்டிலே மன்னாவை உண்டவர்கள் இறந்து போனார்கள். புதிய ஏற்பாட்டிலே நற்கருணை ஆண்டவரை உட்கொள்ளுகிறவர்கள் என்றுமே வாழ்கிறார்கள். இதோ மீண்டுமாக பழைய ஏற்பாட்டிலே பாறை மோயிசனால் அந்த கோலால் அடிக்கப்பட்ட பொழுது அதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது. சிலுவையிலே ஆண்டவர் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது அவருடைய இதயம் ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட பொழுது தண்ணீரும் இரத்தமும் வெளிவந்த பொழுது திருச்சபையின் அருட்சாதனங்கள் அருளாக ஆராய் பெருக்கெடுத்து மக்களுடைய வாழ்விலே அவர்கள் அருள்வாழ்வு பெற்று வாழ்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். பல நல்ல கருத்துக்களை இங்கே மையப்படுத்தி இந்த குடிலை அமைத்திருக்கிறார். இதோ இந்த வலைத்தளங்களின் வழியாக இக்கால புனிதர் கார்லோஸ் அக்விட்டஸ் அவர்கள் எப்படி இந்த வலைதளங்களை வைத்து நற்கருணை ஆண்டவரை உலகிற்கு அதிகமாக பிரபலப்படுத்துவதிலே நல்ல பல முயற்சிகளை எடுத்தாரோ பயன்படுத்தினாரோ, அதே போல இந்த வலைதளங்களை இந்நாட்களில் நாம் ஆண்டவருக்கு சாட்சியாக பயன்படுத்த அழைக்கப்படுகின்றோம். குறிப்பாக இந்த குடிலிலே அமைக்கப்பட்டிருக்கிற வலைதளங்களை சார்ந்த பல நிலைப்பாடுகள் அனைத்துமே நாம் பலவற்றிற்காக பயன்படுத்துகிறோம். இதை நல்ல கருத்துக்காக, நன்மைக்காக பயன்படுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் உலகின் ஒளியாக இந்த உலகத்திலே வந்து பிறந்திருக்கிறார். நாம் இருளிலிருந்து மனிதர்கள் ஒளியின் பிரகாசத்திலே வாழ வேண்டும் என்ற கருத்தோடு இந்த குடிலானது அமைக்கப்பட்டிருக்கின்றது. வலைதளங்கள் அனைத்தையும் நாம் நல்லவற்றிற்காக பயன்படுத்துவோம். அடுத்தவரையும் ஆண்டவர் குழந்தை இயேசுவை நோக்கி அழைத்து வர நாம் முயற்சி செய்வோம். உங்களுக்காக நாம் அனைவரும் ஜெபிக்கிறோம். மலரும் புதிய ஆண்டு உங்களுடைய வாழ்விலே ஒளியை கொண்டு வருகிற ஆண்டாக, மகிழ்ச்சியை கொண்டு வருகிற ஆண்டாக, அமைதியையும் அன்பையும் மலரச் செய்கிற ஆண்டாக இருக்க உங்களுக்கு மீண்டும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வித்தியாசமான குடிலை எங்களுடைய பணித்தளத்தில் அமைத்திருக்கிற சகோதரர் ஜெரின் மற்றும் அவர்களோடு சேர்ந்து உதவி செய்த அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.